வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக கமல்ஹாசன் பேட்டி. ரஜினிகாந்த் தனக்கு ஆதரவு தருவார் என நம்புவதாகவும் விளக்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மேலும் 5 தமிழக மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படை மீண்டும் அட்டுழியம், மீனவர்கள் கொந்தளிப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் இன்று சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து இறுதி செய்யும் பணிகளில் திமுக தீவிரம். மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக் கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. கொடைக்கானல் அருகே 50 ஏக்கர் தரிசு நிலங்களில் பற்றி எரியும் தீ. தடுப்பு கோடுகளை அமைத்து தீயை அணைக்கும் வனத்துறையினர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் சூடுபிடித்ததை அடுத்து தமிழகத்தில் அதிமுக, திமுக கூட்டணி அமைக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக தேமுதிகவை தன் பக்கம் இழுக்க இரு கட்சிகளும் போட்டியிட்டு வருகின்றனர். பாமகவை விட கூடுதலாக தொகுதி கேட்டதால் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதில் இழுபறி ஏற்பட்டது. இதனிடையே முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் நேற்று விஜயகாந்தை சந்தித்து திமுகவில் இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இன்று சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக சென்னை போயஸ் தோட்டத்தில் இருந்து நடிகர் ரஜினிகாந்த் காரில் புறப்பட்டு சென்றார். இதனால் சாலி கிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லம் முன்பாக தொண்டர்கள் குவிந்து வருவதால் பரபரப்புடன் காணப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மேலும் 5 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும், படகுகளை சேதப்படுத்தி கடுமையாக தாக்கி விரட்டியடிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 13 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை மேலும் 5 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டது தமிழக மீனவர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடராமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் நேரத்தில் தமிழகம் வரும் பிரதமர் மோடி கஜா புயல் தாக்கிய போது ஏன் வரவில்லை என மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வினவியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அவர் இன்று செய்தியாளர்களிடம் பேசியபோது மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். வந்தே ஆகணுங்க. இது தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி, வந்தாகணும். வரலன்னா தான் கேள்வி கேட்போமே தவிர வந்ததுக்கு நாம ஏன் வந்தாருன்னு கேட்கக்கூடாது. ஏன் வரலன்னு கேட்பேங்கிறத அதுதான் சொன்னேன். அப்ப ஏன் வரல அப்படிங்கறத கேட்டே ஆகணும். கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. வந்ததுக்கு நன்றி வேணா சொல்லலாம். அது ஒரு சிறு நன்றி சொல்லலாம். இப்போதைக்கு அதுதான் முடிவுங்க. நல்லா இருக்குங்க. நாளைக்கு ஒரு அறிவிப்பு, விருப்பமான அறிவிப்பு. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு நிறைவடைந்து திமுக கூட்டணியில் அக்கட்சிக்கு புதுச்சேரி உட்பட 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பங்கேற்றது. இதையடுத்து இந்திய கம்யூனிஸ்டும் அதன் பின்னர் மனிதநேய மக்கள் கட்சியும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டன. இந்நிலையில் திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான திமுக தேர்தல் குழுவுடன் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லிம் லீக் ஆகிய 3 கட்சிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளன.
மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பு கிடைத்தால் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுவேன் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரிப்போம் என்றார். திமுக கூட்டணியில் தனக்கான முக்கியத்துவம் பெறும் வகையில் மற்ற கட்சிகளை இழுத்துக் கொண்டிருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சித்தார். அதிக இடங்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என்றும், தங்கள் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் கடந்த 5 ஆண்டுகளிலே நாட்டில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், உலக அளவிலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முதன்மை நிலை அடையக்கூடிய நிலை, இதையெல்லாம் முன்னெடுத்து சென்று இந்த தேர்தலை சந்திப்போம். வலுவான ஒரு கட்சி, வலுவான ஒரு கூட்டணி, அகில இந்திய அளவில் எங்களுக்கு அதிகப்படியான இடங்கள் சென்ற முறை கிடைத்ததை விட அதிகப்படியான இடங்கள் உறுதியாக கிடைக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுதான் கூட்டணி ஆகிவிடும். மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தல் வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க சென்னையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நண்பகல் 12 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 50 ஏக்கர் மேற்பட்ட காடுகள் தீயில் எரிந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனி சாலை அருகே உள்ள வெள்ளப்பாறையில் 50 ஏக்கருக்கு மேற்பட்ட தரிசு நில காடுகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கொடைக்கானல் பகுதியில் கடுமையான வெயில் வாட்டி வந்தது. இதனிடையே வெள்ளைப்பாறையை ஒட்டியுள்ள காடுகளில் திடீரென காட்டு தீ ஏற்பட்டது. இந்த காட்டு தீயினால் பல ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள விலை உயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகைகளும் எரிந்து சாம்பலாகி வருகின்றன. தீயினால் ஏற்பட்டுள்ள புகைமூட்டம் மலையோர பகுதியில் உள்ள கிராமங்களுக்குள் புகுந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இதனிடையே தீ வனப்பகுதிக்குள் பரவாமல் இருக்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் திடீரென காட்டு தீ ஏற்பட்டது. இந்த தீ காளிகேசம், புதுகுளம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வேகமாக பரவியது. இதனால் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த ரப்பர் மரங்கள் தீயில் கருகியது. ரப்பர் தோட்டங்களில் காட்டு தீ பரவியதால் ரப்பர் பால் வெட்டும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றமும் பயங்கரவாதமும் மனிதனுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தென்கொரியாவுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி சியோல் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ள காந்தியடிகளின் சிலையை திறந்து வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், சியோல் பல்கலைக்கழகத்தில் காந்தி சிலையை திறப்பது மிகப்பெரிய கௌரவம் என்று குறிப்பிட்டார். அடுத்த தலைமுறைக்கு தூய்மை மற்றும் பசுமையான பூமியை விட்டுச் செல்வதன் முக்கியத்துவத்தை அவர் உணர்த்தியதாக பிரதமர் மோடி சுட்டிக்காட்டினார். தற்போதைய காலகட்டத்தில் பயங்கரவாதமும் பருவநிலை மாற்றமும் மனிதனுக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கி வருவதாகவும், இதிலிருந்து மீண்டு வருவதற்கு காந்தியடிகளின் எண்ணமும் கொள்கைகளும் நமக்கு உதவி புரியும் என அவர் குறிப்பிட்டார். முன்னதாக தென்கொரிய வர்த்தக தலைவர்கள் பங்கு பெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவை தவிர உலகில் எந்த ஒரு பெரிய நாடும் ஆண்டுக்கு 7% பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கவில்லை என கூறினார். வெகு விரைவில் இந்திய பொருளாதார வளர்ச்சி $5 டிரில்லியன் எட்டும் என்று கூறிய அவர், தங்கள் நாட்டில் முதலீடு செய்ய வருமாறு கொரிய வர்த்தகர்களுக்கு அழைப்பும் விடுத்தார்.
காஷ்மீர் மக்களை பாதுகாப்பதில் மோடிக்கும் ராகுலுக்கும் அக்கறை இல்லை என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் தேசப்பற்று மிகுந்த தலைவர்கள் காணவில்லை என்றும் வெறும் அரசியல் தலைவர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு காஷ்மீர் நலன் சார்ந்த விஷயத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றே எதிர்பார்த்தோம் என்று உமர் அப்துல்லா கூறினார். ஆனால் புல்வாமா தாக்குதல் விஷயத்தில் பிரதமர் மோடியும் காங்கிரஸ் தலைவர் ராகுலும் மௌனமாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் காஷ்மீரில் படிக்கும் மாணவர்கள் அவரவர் சொந்த மாநிலம் திரும்புமாறு மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாகவும் உமர் அப்துல்லா தெரிவித்தார். கடந்த 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலின் போது தொலைக்காட்சி வாயிலாக அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் மக்களுக்கு உரையாற்றியதை அவர் நினைவு கூர்ந்தார். அப்பாவி காஷ்மீரிகள் தாக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுவதும் விஷமிகளால் காஷ்மீரிகள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை கண்டித்தும் காஷ்மீரிகளுக்கு மாநில அரசுகள் பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான குலாம் நபி ஆசாத், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வரும் காஷ்மீரிகளுக்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர்கள் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் தாக்கப்படுகிறார்கள் என்றும் வருத்தம் தெரிவித்தார். காஷ்மீர் புல்வாமா தாக்குதல் நடந்து கொண்டிருந்தபோது பிரதமர் மோடி படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 40 ராணுவ பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்ற நாளில் உத்தரகாண்டில் நடைபெற்ற ஆவண படப்பிடிப்பில் பிரதமர் மோடி பங்கேற்றிருந்ததாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் ஊடக தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜோ வாலா, பிப்ரவரி 14ஆம் தேதி காலை 7 மணிக்கு உத்தரகாண்ட் சென்ற பிரதமர் மோடி அங்கு மாலை வரை படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாகவும், தீவிரவாத தாக்குதல் குறித்து தகவல் வெளியான பிறகும் கூட அவர் படப்பிடிப்பில் பங்கேற்றதாகவும் கூறினார். இது தொடர்பான புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டார். மேலும் பிப்ரவரி 8ஆம் தேதி தீவிரவாத தாக்குதல் குறித்து உளவுத்துறை அறிக்கை அனுப்பியும் மத்திய அரசு புறக்கணித்தது ஏன் எனவும் ரன்தீப் சுர்ஜேவாலா கேள்வி எழுப்பினார். அதிமுக, பாமக, பாஜக கட்சிகளின் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் மோகன் குமாரமங்கலம் விமர்சித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் தமிழகத்திற்கு விரைவில் வருகை தரவுள்ளார்கள் என தெரிவித்தார். ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கை இல்லாத கூட்டணி, மக்கள் மத்தியில வரவேற்பு இல்ல, அவங்க கட்சிக்கார மத்தியில வரவேற்பு இல்லை. நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இத்தனை நாள் அதிமுக கடுமையா விமர்சிச்சிருக்காரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அது பிறகு உடனே அவங்களுடைய கூட்டணி போடுறதை யாரால ஏற்க முடியும்? அவன் கட்சிக்காரன் முழுசை ஏற்க. ராகுல் காந்தி மட்டும் இல்லை, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ரெண்டுமே நாங்க தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவ விரைவில் வருவாங்க. இந்த மாசம் அடுத்த மாசத்துக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. அதிமுக வலுவான கூட்டணியை அமைத்துள்ளதால் திமுக தலைவர் ஸ்டாலின் பதற்றத்தோடு எதிர்கொண்டு வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தென்னிந்தியாவிலேயே தமிழகம்தான் பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்களை அதிக அளவில் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் தமிழகத்திற்கு வரும் பாஜக தலைவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி வரும் வைகோவை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என தமிழிசை கூறினார். தமிழகத்தில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி வலுவாக அமைந்துள்ளது என்றும் தேமுதிக விரைவில் தங்கள் கூட்டணியில் இணையும் எனவும் தமிழிசை தெரிவித்தார். பிரதமர் அவர்களின் மக்கள் நலத்திட்டங்களை அதிகமாக பெற்று பயன்பெற்றிருப்பது தென்னிந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தை பிடிக்கிறது. இதுக்குதான் வைகோ கருப்பு கொடி காண்பிக்கிறாரா? காட்டினால் இனிமேல் தமிழக மக்களே அதை எதிர்ப்பார்கள். ஸ்டாலின் அவர்களும் காங்கிரசும் பதற்றத்தோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி அமைய முடியாது என்ற நிலைப்பாடு அமைந்து விட்டது. உண்மையிலேயே மக்கள்
இருக்கும் கூட்டணியாக பாஜக, அதிமுக, பாமக. தேமுதிக உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், சமூக அக்கறை கொண்டவர்கள். அதனால் நிச்சயமாக தேமுதிக எங்களது கூட்டணிக்கு வருவதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி விமர்சித்துள்ளார். ஓசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக, பாமக கூட்டணியை பாமக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் வேதனையில் உள்ளார்கள் என புகழேந்தி தெரிவித்தார். மக்கள் கட்சி சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை இந்த தொகுதியிலே பெற்றிருக்கிறது தெரியும். ஆனா இப்ப அவங்க பண்ண கூத்து, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை சொல்லி டிக்ஷனரியிலே இல்லாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி 8 வழி சாலைக்கு ஸ்டே எடுத்து கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்து அத்தனையும் செய்துவிட்டு இன்றைய தினம் என்ன கைமாறியது, எதற்காக இந்த கூட்டணி அமைந்தது என்பது புரியாமல் நாங்கள் இல்லை. எங்களுக்கு ராமதாஸ் பற்றி தெரியும், அம்மா புரோக்கர்னு சொல்லியிருக்காங்க, அரசியல் புரோக்கர்னு. நாங்கள் இல்லை, அவர்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அந்த கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு மாநில துணை செயலாளர் ஒரு அம்மா கொடுத்த நியூஸ் 7 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க வலைத்தளங்கள்ல. ஆகவே இப்படி வேதனைக்குள்ளாகி இருக்கிறார்கள். தொண்டர்கள் உணர்வுகள் எப்படி இருக்கும், அந்த நிர்வாகிகள் உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புக்கினிய நல்ல அருமையான தொண்டர்களையும் நிர்வாகிகளை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற கூட்டமாக ராமதாசும் அன்புமணியும் இருக்கிறார்கள். கூட்டணி வெற்றி தோல்வி முடிவு செய்ய வேண்டியது மக்கள். இது மக்கள் கருத்துக்கு விரோதமான கூட்டணி. ஆகவே மக்கள் கருத்துகளுக்கும் எண்ணங்களுக்கும் எதிர்ப்பான ஒரு தேர்தலை கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே நடந்த எருது விடும் விழாவின் போது போலீசார் மீது பொதுமக்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் நிலவியது. மதகொண்டபள்ளி கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு போலீசார் அனுமதி தரவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் விழா நடக்கும் இடத்திற்கு வந்த போலீசாருக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி மோதல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீஸ் வாகனங்கள் மீது பொதுமக்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் அதிகரித்தது. இச்சம்பவம் தொடர்பாக 29 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்களில் 24 பேர் கைது செய்யப்பட்டனர். 5 பேர் தலைமறைவாய் உள்ளனர். காவிரி டெல்டா பகுதியை பசுமை வேளாண்மை மண்டலமாக பாதுகாக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் கமல்ஹாசன் தலைமையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தெற்கு வீதியில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், நாட்டின் பிரதமர் யார் என்பதை முடிவு செய்யும் உரிமை தமிழர்களுக்கு உள்ளதென்று கமல்ஹாசன் தெரிவித்தார். டெல்டா பகுதியை பசுமை வேளாண் மையமாக்க பாதுகாக்க வேண்டும் என்றும் விவசாயத்தில் பல மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் கமல்ஹாசன் வலியுறுத்தினார். இந்த டெல்டா பகுதியை பசுமை வேளாண்மை பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்தோம். அது கண்டிப்பாக இது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக மாற வேண்டும். தமிழகத்தின் விவசாய மையமாக இருந்த இடம் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக மாற வேண்டும். நாட்டின் அரசியலில் தமிழனுக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும். நாட்டின் பிரதமர் யார் என்பதை முடிவு செய்வதில் பெரும் பங்கு தமிழகத்திற்கு இருக்க வேண்டும். இது பேராசை இல்லை, என் பங்கு, நான் பங்காளி இந்த நாட்டில். அதை கேட்பதற்காக, அதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கான தருணம் தான் இந்த பாராளுமன்ற தேர்தல். மனித உரிமை செயற்பாட்டாளர் முகிலனை மீட்டுத் தரக்கோரி திமுக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் நெல்லை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கடந்த 15ஆம் தேதி சென்னையில் செய்தியாளர் கூட்டத்தில் கொளுத்தியது யார், ஸ்டெர்லைட் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன என்ற பெயரில் முகிலன் ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டார்.